ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாநில இளைஞரணி சங்க செயலாளர் ராஜேஸ்வரி பிரியா வந்திருக்காங்க. அவர்களுடன் சிறிய நேர்காணல். வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க பேசியிருக்க டாபிக் தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. அதுமான ஒரு பதிவு பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டது? தமிழ்நாட்டில் அரசியல் முறை அப்படிங்கிறது நடிகர்கள் தான் ஆட்சியாளணும் அப்படிங்கிறத கடினமாக எதிர்க்கிறோம் நாங்கள். ஏன்னா அவர்களோட துறை சார்ந்த அறிவு வேற, அரசியல் துறை வேற. கலைத்துறையையும் அரசியலையும் ஒன்றா இணைக்கக்கூடாது. எப்பயுமே அது காலங்காலமாக அது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதை தவிர தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகை தான் நானும். அவர் மேலே எந்த விதமான கருத்து திணிப்பு நாங்கள் பண்ணலை. எங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தது. அந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஒரு வேளை குரல் கொடுத்துருந்தீங்கன்னா கூட நான் ஆதரவாக பேசியிருந்திருப்பேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் குரல் கொடுத்ததில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அது மட்டும் இல்லாமல் நான்லாம் இப்போ சிறு வயசு 33 வயசு 32 நாங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சின்ன பிள்ளையிலேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஒரு கட்சியில் இணைஞ்சு களத்தில் நிற்கிறோம். ஆனால் நீங்கள் கடந்த 22 வருஷமா நான் வருவேன், வரமாட்டேன், வந்துருவேன்னு சொல்லி உங்கள் ரசிகர்களையும் ஏமாத்துறீங்க, தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாத்துறீங்க. இதில் நீங்கள் சினிமா உங்கள் படம் ஓடணுங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்களா, அல்லது உண்மையிலேயே உங்களுக்கு அரசியல் செய்யணும்னு ஆசை இருக்கா? அரசியல் அப்படிங்கிறது வருமா வரமாட்டோமான்னு யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. அது ஒரு பிஸ்னஸ் கிடையாது. ஒரு பிஸ்னஸை வேணா திங்க் பண்ணலாம், செய்யலாம், செய்ய வேண்டாம்னு திங்க் பண்ணலாம். ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க ரத்தத்தில் கலந்துருக்கணும். மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது சின்ன குழந்தையில அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க ரத்தத்தில் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல அரசியல் தலைவராக மாற முடியும். இன்னைக்கு கடந்த காலத்தில் இந்த கக்கன், காமராஜர் அவங்கெல்லாம் இன்பான் பிறக்கும் போதே தலைவர்களாக பிறந்தவங்க. அவங்க இன்னைக்கு 67 வயசுல நான் முதலமைச்சராகி நான் எல்லாமே நல்லது செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலையுமே ஏத்துக்க முடியாது. திடீர்னு பிறக்காது யாருக்கும். அவர் நான் நாளைக்கே முதலமைச்சராகி நான் தான் எதுவும் செய்ய போறேன்னு சொல்லலையே, அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு அவர் ஸ்டெபனாவும் சொல்லலை. ஒருவேளை கடவுள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவன் சொல்றாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஆண்டவன் தாங்க சொல்றாரு எல்லா வேலையும் செய்ய சொல்லி. அவருக்கு மட்டும் தனியா சொல்ல போறது இல்லை. அப்படி அவர் ஆண்டவனுக்கு டைரக்டா நம்பர் இருந்தா கொடுக்க சொல்லுங்க, நாங்களும் பேசிக்கிறோம். அதெல்லாம் சொல்றேங்க. அவங்களோட பேச்சுல ஒரு தெளிவில்லை. அவர் முடிவா சொல்லல. ஆனா அப்படிப்பட்டவர் அந்த அரசியல்ங்கிற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது. அவங்க ரசிகர்களை பார்த்தாங்களா, அவங்களுக்கு கருத்து கொடுத்தாங்களா, அவங்களுக்கு ஏதாவது அவங்க குடும்பத்தை பார்த்துங்க, சிகரெட் குடிக்காதீங்க, மது பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க, அந்த மாதிரி நல்ல கருத்துக்களை கொடுங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனா ஒன்னே ஒன்று செஞ்சிருந்திருக்கலாம், எலெக்ஷனுக்கு காசு வாங்காதீங்கன்னு எலெக்ஷன் அப்ப சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அதை சொல்லல. அவரு அதை சொல்லியிருந்தா ஒருவேளை நான் கூட அவர் ஆதரிச்சிருந்திருப்பேன். இப்ப நான் ஒரு முதல்வரா இருந்தா மட்டும்தான் நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமா? அப்படி பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நாட்டுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு என்ன நல்லது செஞ்சுட்டு இருக்குன்னு நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. தேசிய நெடுஞ்சாலையில உள்ள இந்தியா ஃபுல்லா உள்ள 90,000 கடைகளை மூடி இருக்கிறதுக்கு காரணம் நாங்க தொடுத்த வழக்கு தான். ஆனா இதை எந்த மீடியாவும் ஹைலைட் பண்ணல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா தேசிய நெடுஞ்சாலையில உள்ள 3321 கடைகளை மூடிட்டு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் மூடி இருக்கும். இப்ப நடக்கிற அதாவது மதுக்கடைக்கு எதிராக போராடுறவங்களை கைது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு போராடினது எங்க வழக்கறிஞர் பாலு தான். புரியுதா உங்களுக்கு? இன்னும் இல்லாம எந்தெந்த இடத்துலலாம் மதுக்கடை வைக்க கூடாதோ அங்கெல்லாம் மக்கள் விருப்பம் இல்லாம திறக்க கூடாது அப்படிங்கறத முன் வச்சதும் பாமக தான். உங்களுக்கு ஒரு நாட்டுல இன்னைக்கு நடக்கிற கிரைம்ஸுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 70% ஆஃப் கிரைம் குடிப்பழக்கத்தினாலதான் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு விபத்துகள் மட்டும் இல்லாம பாலியல் வன்மம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், எத்தனை வேணாலும் சொல்லலாம். எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் குடிப்பழக்கம் தான். அந்த குடிப்பழக்கத்தை மட்டும் நம்ம நாட்டில இருந்து எடுத்துட்டோம்னாவே 70% 80% பிரச்சனைகளுக்கே முடிவு கட்டிட்டோம்னு அர்த்தம். இது ஒரு பெரிய வெற்றியா நாங்க நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்க டாக்டர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறையில இருந்தப்ப நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எப்படின்னா மத்திய அமைச்சரா இருக்கும் போது செய்யற விஷயங்கள் மக்களை சென்றடையல. ஏன்னா 108 ஆம்புலன்ஸ் அவர் கொண்டு வந்தது, ஆனா திமுக தான் கொண்டு வந்துச்சுன்னு போது கிராம மக்கள் பேசிக்கிறாங்க. டொபாக்கோவுக்கு எதிராக முதல்ல குரல் கொடுத்தவர் டாக்டர் அன்புமணி அவர்கள். அன்னைக்கு எல்லா டொபாக்கோ கம்பெனியும் அவர்கிட்ட பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் தர்றோம், தயவு செஞ்சு புகையிலை எதிர்த்து போராடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவர் எனக்கு பணம் தேவையில்லை, எங்க இளைஞர்களோட ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நீங்க டொபாக்கோவை பத்தி பேசுனீங்க. டொபாக்கோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த நடவடிக்கை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சில்லறை, அதாவது பெட்டி கடைங்கள்ல தான் போய் அதை சீஸ் பண்றாங்க. ஆனா அந்த தயாரிக்கிற நிறுவனத்தை யாரும் மூடணும், அதை சீஸ் பண்ணணும்னு செய்யலையே. இவர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த போதும் அதுக்கு அகெயின்ஸ்டா எந்த நடவடிக்கை? அதுக்கு எகெயின்ஸ்டா எடுத்ததுனாலதான் அந்த நிறுவனங்களும் அந்த எகெயின்ஸ்டான அந்த படம் போட்டிருக்கும் பாத்திருக்கீங்களா? உடல் நலத்திற்கு கேடுன்னு சொல்லி ஒரு படம். அந்த படம் எப்ப வந்துச்சு?
அவர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தப்பதான் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய விஷயங்கள், அதாவது இலவச மருத்துவம் வரணும், எல்லாருக்கும் சமமான மருத்துவ முறை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சிகள்லாம் மக்களை சென்றடையல. அது மட்டும் மேல் படிப்பு, மருத்துவத்துறையில மேல் படிப்பு படிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு வேணும், அதை பத்தி கேட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் மத்திய அமைச்சராக இருந்தாலும் அவர் தான் இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி சுஜாதா ராவ் அப்படிங்கிற ஐஏஎஸ் வந்து ஆக்ஸ்போர்ட் பப்ளிகேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு புக் எழுதியிருக்காங்க, டு வி கேர் அபவுட் அவர்கள் சிஸ்டம் அப்படின்னு ஒரு புக்கு. அந்த புக்கில் குறிப்பிட்டிருக்காங்க, டாக்டர் அன்புமணி அவர்கள் மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் இதுவரைக்கும் இந்தியாவில் இருந்ததே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பொதுமக்களுக்கு தெரியும்? என்ன மீடியா ஹைலைட் பண்ண தெரியல. சரி, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை, இது மாதிரி மருத்துவ பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தீர்வு என்ன? தண்ணீர் பிரச்சனைக்கு நாங்க வந்து இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆளுங்கட்சியா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுத்திருந்தாங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்கள்கிட்ட தீர்வு இருக்கு. இன்னைக்கு வெள்ளத்தால சென்னை பாதிக்கப்பட்டப்ப கூட நாங்க சொன்ன திட்டத்தை அவங்க அப்ளிகபிள் பண்ணிருக்கலாம். ஆனா சரி, நாளைக்கே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து முதலமைச்சர் பதவிக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க உடனே வந்து தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்துருவீங்களா? தண்ணீர் பிரச்சனைக்கு மட்டும் இல்லங்க, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொண்டு. விவசாயத்துறையை வந்து 3 துறையா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி தான். புரியுதா உங்களுக்கு? நீர் மேலாண்மைனா இன்னைக்கு என்னன்னே தெரியாது மற்ற கட்சிகளுக்கு. நீர் மேலாண்மையை பத்தி வலியுறுத்தி பக்கமா எழுதி வச்சிருக்கோம். நீங்க எங்க தேர்தல் அறிக்கையை தயவு செய்து பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீர் மேலாண்மை பத்தி என்னென்ன பண்ண முடியும், எப்படி வந்து விவசாயம் வந்து மழையை மட்டுமே நம்பி இல்லாம, காவிரி ஆற்றிலிருந்து வர தண்ணியை மட்டுமே நம்பி இல்லாம, நம்ம ஊர்ல உள்ள தண்ணியை வச்சு எப்படி அருமையான விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் நாங்க குறிப்பிட்டிருக்கோம். விவசாயம் தானே முக்கியம். விவசாயம் வந்து விவசாயிகள் எனக்கு கடவுள் அப்படின்னு ஊர்ல இப்ப நிலத்தடி நீரே இல்லைன்ற சுச்சுவேஷன்ல தான் இருக்கு பாதி இடங்கள்ல. அதையும் மீறி நீங்க அதை வச்சு நிலத்தடி நீர் இல்ல அப்படின்னு சொல்றதுலயே உங்களுக்கு எதனால இல்லைங்கிறத யோசிச்சு பாருங்க. மணல் கொள்ளைங்கிற பிரச்சனை இன்னைக்கு திராவிட கட்சிகள் தொடர்ச்சியா மணலை கொள்ளையடிச்சு அத்தனை ஆடு மாடு செத்து இன்னைக்கு தண்ணியே கிடையாது. அதே திராவிட கட்சிகளோட நீங்களும் கூட்டணி இருந்திருக்கீங்கல்ல, கூட்டணி வச்சிருந்தப்ப நீங்க மக்களுக்காக என்ன செஞ்சீங்க? அதாவதுங்க, கூட்டணி வச்சிருந்தப்ப என்ன செஞ்சாங்க? கூட்டணி வச்சுட்டோம்ல. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நடிகர் ரஜினி வந்து விட்டுட்டாரு குடிப்பழக்கத்தை, மதுப்பழக்கத்தை விட்டாங்க, மக்கள் ஒத்துக்கிறாங்க. நாங்க தெரியாம கூட்டணி வச்சுட்டு அவங்க சரியில்லைன்னு சொல்லி இன்னைக்கு தனியா வந்து தமிழ் மக்களுக்காக போராடணும்னு நினைக்கிறோம். அதையும் ஒத்துக்குங்க. ஆரம்ப காலத்துல இருந்தே பாட்டாளி மக்கள் கட்சி ரஜினியை மட்டும் எதிர்க்கிறதுக்கு வலுவான காரணம் என்ன? ரஜினியை மட்டும் எதிர்க்கல, நாங்க எல்லா தீமை செய்யறவங்களையும் எதிர்த்துட்டு தான் இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு தீமைனா என்னன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு 3 கோடி பேர் 4 கோடி பேர் ரசிகர் உள்ள ஒரு ஆக்டர் வந்து நிறைய சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சிருக்கலாம். நல்லது மீன்ஸ் என்னன்னா, அட்லீஸ்ட் புகைப்பிடிக்கிற பழக்கத்தையும் மது அருந்துற பழக்கத்தையும் அந்த சினிமா காட்சிகள்ல காட்டாம இருந்தா போதும். எங்க இளைய தலைமுறை பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன்ஸ் வேற, இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்ஸ் வேற. ஏன்னா அந்த ஜெனரேஷன்ஸ் வந்து சினிமா மோகம் அதிகமா சினிமாவை ஃபாலோ பண்ணவங்க. இன்னைக்கு யாரும் சினிமாவை பொருட்படுத்துறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், அது இதுன்னு சொல்லி இன்டர்நெட்டோட வசதிகள் அதிகமா மொபைல்லே கொண்டு வந்ததுனால இன்னைக்கு சினிமா மோகம் குறைஞ்சிருக்கு. அவங்கள ஃபாலோ பண்றவங்க இல்லை. ஆனா நீங்க 1975க்கு அப்புறம் உள்ள இளைஞர்கள், அப்ப 75க்கு மேல 85 90 வரைக்கும் உள்ள இளைஞர்கள் ரஜினியை பார்த்து வீணா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, 90க்கு அப்புறம் எந்த இளைஞர்களும் வந்து சிகரெட் குடிப்பது கிடையாது, தண்ணீர் மது அருந்துவது கிடையாது. ரஜினியாலதான் அந்த பழக்கத்துக்கு அடிமையான. அப்படி ரஜினியால மட்டுமே அடிமையானாங்கன்னு நாங்க சொல்லலைங்க. ஒரு மீடியா அப்படிங்கிறது ஃபாஸ்டஸ்ட் வே. எந்த ஒரு ஊடகம் வந்து டக்குன்னு மக்களை போய் அட்ராக்ட் பண்ணுதோ அவங்க ஒரு ரோல் மாடலா இருந்திருக்கலாம். அவங்க இமயமலைக்கெல்லாம் போயிட்டு யோகா பண்ணி எல்லாராலும் இமயமலைக்கு போக முடியாதுங்க. சொல்லிருக்காங்க போங்கன்னு அவர் சொல்லல. ஆன்மீகத்துல இணைச்சுக்கோங்க, தன்னுடைய குடும்பத்தை பாருங்கன்னு அவரும் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஏங்க இப்ப சொல்றாங்க தன்னோட குடும்பத்தை. பாபா படம் வரைக்கும் அவங்க சிகரெட் குடிச்சிருக்காங்களே. பாபா படத்தை என்ன படம்னு சொல்லி பார்க்க போனோம், ஆன்மீக படமா இருக்குன்னு தான் நான் நினைச்சு பார்க்க போனேன். ஆனா அப்ப போய் தான் தெரியுது அவர் பீடியை வச்சு இழுத்து படம் நடிச்சிருக்காரு. அதுதாங்க ஆதங்கமா இருக்கு. நீங்க என்ன கேக்குறீங்க? தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும்னு சிந்தனை செய்யற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிங்க. மக்களுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு தனிப்பட்ட மனிதரையோ யாரையும் அட்டாக் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு நேரம் பொறுமை இல்லைங்க எனக்கு. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறது எங்க ராமதாஸ் ஐயா தான். மென்பொருள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து வேலையிலிருந்து நீக்க கூடாது, தமிழ்நாட்டுல 10,000 பேருக்கு மேல வேலை இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி போராடுறது நாங்க தான். நேத்து பிரச்சனை, நேத்து பஸ்ஸோட டாப் வந்து தனியா போயிடுச்சு.
இப்படிப்பட்ட பேருந்துகளை விட்டுட்டு இருக்காங்க, மக்களுக்கு ஆபத்து வருது அப்படின்னு போராடுறது நாங்க தான். நீங்க ரஜினிகாந்தை பத்தி மட்டுமே பேசணும்னு சொல்லாதீங்க. நாங்க ஆளுங்கட்சியை பத்தியும் நிறைய சொல்லிட்டு இருக்கோம், தினம் தினம் கருத்துக்களை வெளியிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீட் எக்ஸாம்ல இருந்து நீங்க எந்த டாபிக் எடுத்தாலும் அதுல பாட்டாளி மக்கள் கட்சியோட கருத்து அப்படிங்கிறது பொதுமக்களோட கருத்தா தான் இருக்குமே தவிர அது தனிப்பட்ட கட்சியோட கருத்தா நிச்சயமா இருக்காது. நிச்சயமா இருக்காது. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நடந்துட்டு இருக்க பிரச்சனை எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கறது நாங்க தான். நாங்க கொடுக்குற அறிக்கையான காப்பி அடிச்சு அடுத்த கட்சி கொடுக்கலாமே தவிர முதல் அறிக்கை பாட்டாளி மக்கள் கட்சியோட அறிக்கை தான். பாட்டாளி மக்கள் கட்சினாலே குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கு தான் முன்னுரிமை தரப்படுதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சியை ஜாதி கட்சி அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு நல்ல திட்டங்களையும் கொள்கைகளையும் வச்சிருக்கவங்கள அமுக்குறதுக்கு வேற வழி இல்லைங்க. ஒரே வரியில ஈஸியா அவங்கள தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு பாக்குறதுக்காக தான் சாதி கட்சின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில சம்பவங்களை குறிப்பிட்டு இருக்காங்க. தர்மபுரி மாவட்டத்துல நடந்த சம்பவங்கள் அதான் சொல்றாங்க, அந்த சம்பவங்களை எல்லாம் குறிப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஜாதியை பேஸ் பண்ணாம எம்எல்ஏ சீட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு மட்டும் உங்களுக்கு நாலேஜ்ல தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல இந்த ஜாதிக்கார நிப்பாட்டினாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத தான் எல்லா கட்சியும் பாக்குது. இன்னைக்கு திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பிற கட்சிகளா இருக்கட்டும். அப்படின்னா நீங்க நாங்க ஜாதி அடிப்படையில இல்ல. இன்னைக்கு முற்றிலும் டாக்டர் அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்சியில கூட இருக்க வேண்டாம், நல்ல துடிப்பான இளைஞர்களா இருந்தா போதும், எல்லா இடத்துலயும் சீட்டு கொடுக்கறது. எத்தனையோ தொகுதிகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அவர் தர்மபுரி மாவட்டமான அந்த தொகுதியை செலக்ட் பண்ணி அங்க நின்றாரு? அவருடைய வகுப்பை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அங்க இருக்காங்கன்னு தானே அவர் அந்த இடத்த செலக்ட் பண்ணாரு. அப்படி நீங்க பார்க்க முடியாது. அவங்க அந்த மாவட்ட சேலத்துல படிச்சிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு ரிலவெண்டா உள்ள அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த தொகுதியை சூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பாக்குற பார்வையில தானே இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து கலைஞர் அவர்கள் ஏன் திருவாரூர் மாவட்டத்துல போய் நின்னாரு? அவர் பிறந்த மாவட்டம், அவர் பிறந்த ஊர், அவர் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண். நான் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண். அவர் திருவாரூருக்கு எத்தனை முறை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. எல்லாருமே சுயநல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க மத்தவங்க எல்லாம். ஆனா டாக்டர் அன்புமணி அவர்கள் அந்த கருத்துல இல்ல. இன்னைக்கு 2016 எலெக்ஷன்ல இருந்து மாற்றம் முன்னேற்றம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எல்லா இளைஞர்களையும் ஒண்ணு சேர்க்கணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், மக்களை விழிப்புணர்வு எல்லாமே எந்த தலைவருங்க சிந்திச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஏன் மக்கள் அவரை அங்கீகரிக்கல? ஒரு முறை கூட அவரை ஏன் இல்லையே? அவர் இப்பதானே முதல் முறையா முதல்வர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு எலெக்ஷன் தானே ஃபேஸ் பண்ணிருக்கோம். 23 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோமே, ஒரு பைசா பணம் கொடுக்காம வாங்கின ஒரு ஓட்டு அப்படிங்கிறது 1000 ஓட்டுக்கு சமம். அவர் அங்கீகரிக்கல நீங்க சொல்லவே முடியாது. 23 லட்சம் ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கும், தனியா நின்று, எந்த கூட்டணியும் இல்லாம. இப்ப எத்தனை பேர் அங்கீகரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நான் அந்த சாதிப்பெண் கிடையாது. இன்னைக்கு நான் ரஜினியை பத்தி பேசுறேங்கிறீங்க. நான் பொதுவா நான் அந்த ஜாதியே கிடையாது, நான் ஜாதிக்கு எதிரானவர். எனக்கு எந்த ஜாதி, இப்ப எனக்கு எந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லி பாரு, எல்லாம் மனுஷன்னா ஒண்ணுதான், ரத்தம் ஓடுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடி பார்ட்ஸ் தான் இருக்கு. எனக்கு ஜாதி பிடிக்கவே பிடிக்காது. நான் இன்னைக்கு போய் சேர்ற அன்னைக்கே நான் சொல்றேன், அவரும் கேட்கவே இல்லை. நீங்க என்ன ஜாதிமான்னு என்ன கேட்கவே இல்லை. டாக்டர் அன்புமணி அவர்கள் என்ன கேட்கவே இல்லைங்க. எனக்கு நடந்த இன்சிடென்ட் வச்சு சொல்றேன், கேட்கவே இல்லை. திடீர்னு இவ்வளவு பெரிய பொறுப்பு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு பெண்ணுக்கு இளைஞரணியில பொறுப்பு கொடுத்து மாநில பொறுப்பு கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தாங்க. இதை விட ஒரு சிறந்த ஒரு மாற்றத்திற்கான எடுத்துக்காட்ட கொடுக்க முடியாது. ஏன்னா மாற்றம் நீங்க எல்லாம் சொல்றீங்க, பழச எல்லாத்தையும் மற்ற விஷயத்துக்கெல்லாம் மறந்துடுறீங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் பழசெல்லாம் மறக்காம அதை சொல்றீங்க, இதை சொல்றீங்க. ஒரு 5-6 ஈவெண்ட்ஸ் மட்டும் வச்சு திருப்பி அவங்களை ஏன் முட்டுக்கட்ட போறீங்கன்னு தெரியல. ஒரு படித்தவர் வந்து நாட்டை ஆட்சி செஞ்சு பார்க்கணுங்கிற ஆசை, ஒரு தமிழ்நாட்டின் மேல பாசம் உள்ள எல்லாருக்கும் இருக்கணுங்க. எனக்கு அந்த அக்கறை இருக்கு. நான் தமிழ்நாட்டின் மேல அதிக அக்கறை கொண்டதுனாலதான் வெளிநாட்டு வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷமா நாங்க அப்படியே ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னோட மாமனார் வீட்டுல அதிமுகவா இருக்கலாம், என்னோட அப்பா திமுகவா இருக்கலாம், ஆனா நானும் என் கணவரும் நாடு நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். எங்களுக்கு அந்த கட்சியோட பேக்ரவுண்ட்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. எங்களை பொறுத்தவரை நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்கு டாக்டர் அன்புமணி அவர்கள் ஒரு எலிஜிபிள் பர்சன். அவர் வந்து அவரை இண்டிவிஜுவலா பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றது எல்லாமே பழசுங்கிறீங்க. இன்னைக்கு வந்து நாங்க வேற ஜாதியா இருந்தா ஆதரிச்சுட்டு இருக்கோம். அந்த ஜாதிங்கிற இதுல இருந்து வெளியில வந்துட்டா வேற எதுவுமே அவர்கிட்ட குறை இல்லை. அந்த ஒரு குறைய சொல்லி அவரை மட்டப்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப மாறிடுச்சு. என்ன நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ படித்தவர்கள் இணைஞ்சிட்டாங்க, பல்லாயிரக்கணக்கான பேர் இணைஞ்சிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில. நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, அதை பதிவு பண்ணுங்க. இளைஞர்கள் எல்லாரும் நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் தனி கட்சி ஆரம்பிக்கணும், இளைஞர்கள்லாம் தனியா சேர்ந்து போராடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான வேலை வாய்ப்புகள்லாம் நம்ம நாட்டுல இல்லை.
இன்னைக்கு இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும், அவங்களுக்கு சம்பாத்தியம் இருக்கணும். அது இல்லாமல் இன்னைக்கு அரசியல் பண்ண முடியாது. நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறத விட நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கலாம். என்னென்னலாம் நம்மகிட்ட குறை இருக்குது, அதுக்கு திட்டங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வாரத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கிட்டு அந்த மாதிரி யார் யார் வந்து திட்டம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அரசியல் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான், சாக்கடையாக மாறி இருக்கு. பாதி இளைஞர்கள் அது சாக்கடைன்னு சொல்லி கண்டுக்காமல் இருக்கீங்க. ஆனால் நிச்சயமாக இளைஞர்கள் என்ட்ரி ஆகணும். நல்ல தலைவரை நீங்கள் தான் தேடணும், கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இனிமேல் வர வர நிறைய இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி ஈவெண்ட் நிறைய நடக்கும். அடுத்தடுத்தெல்லாம் நடக்கும்போது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய பாடம் ஒன்று கற்பிக்கப்படும். இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்களால் கற்பிக்கப்படும். அது உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியை ஜாதி கட்சின்னு சொல்ல மாட்டீங்க. அன்னைக்கு எல்லாரும் எங்களோட இணைஞ்சு செயல்படுவீங்க. நன்றி, வணக்கம்.